ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொட்டாக் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இது 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 19.77% கொடுத்துருக்கு. 5 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 22.89% கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபண்டு ஏற்றது. மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 100, அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து மந்த் அண்ட் மந்த் இன்வெஸ்ட் பண்ணலாம். 3 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. ஹோல்டிங்ஸ் வந்து 68 கம்பெனிஸ் இருக்குது. HDFC பேங்க், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், எட்டர்னல், ஐசிஐசிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்ஃபோசிஸ், கோரமண்டல் இன்டர்நேஷ்னல், பாரத் ஏர்டெல், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஹோல்டிங் அனாலிசிஸில் ஈக்விட்டியில் 98.2% இருக்குது, கேஷில் 1.5% இருக்குது, டெப்டில் 0.3% இருக்குது. ஈக்விட்டி செக்டர் அலோகேஷனில் ஃபினான்ஷியலில் 23.9% இருக்குது, இண்டஸ்ட்ரியலில் 18.5% இருக்குது, டெக்னாலஜியில் 16.4% இருக்குது. இது மாதிரி டைவர்சிஃபை பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.53% இருக்குது. எக்ஸிட் லோட்டில் 10% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் இதிலேருந்து எக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் 1% வில் பி சார்ஜ்டு ஃபார் ரிடம்ஷன் வித்தின் 365 days. அதுக்கப்புறம் டேக்ஸ் இம்ப்ளிகேஷனில் 1 இயர்க்குள்ளே க்ளோஸ் பண்ணுறீங்க இந்த ஃபண்டு அப்படின்னா உங்களுக்கு வர ரிட்டர்னில் 20% வந்து டேக்ஸபிள். இப்போ வந்து 1 இயருக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா 12.5% வந்து டேக்ஸபிள் வர இன்கமில். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.